ஏன் கிறிஸ்டோபர் நோலன் தி ஒடிசி மூவியை ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்க்க சொல்றாரு? ஏன்னா அந்த மூவியை ஐமேக்ஸ் கேமரால எடுத்தது. ஐமேக்ஸ் கேமரா பத்தி பாத்தீங்கன்னா, ஐமேக்ஸ் கேமரா ரொம்ப பெருசா வெயிட்டா இருக்கும். ஸோ இது அந்த காலத்துல யூஸ் பண்ண மாதிரி ஃபிலிம் ரோல வச்சு மூவி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐமேக்ஸ் கேமரால மூவி 17mm ஷூட் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி அதர் டிஜிட்டல் கேமராஸ்ல 35mm தான் மூவி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஐமேக்ஸ் கேமரா மூவி ஷூட் பண்ணும்போது அதுல இருக்க குவாலிட்டி அப் டு 12 இருந்து 18K வரைக்கும் இருக்கும். ஆனா இதுவே நார்மல் கேமராஸ்ல இந்த அளவுக்கு குவாலிட்டி வராது. ஐமேக்ஸ் கேமரா எடுத்த மூவியை நார்மல் தியேட்டர்ல போடும்போது உங்களுக்கு பாதி டாப் டு பாட்டம் பாதி கிராப் ஆயிடும். ஸோ இதுவே நீங்க ஐமேக்ஸ் கேமரா எடுத்த மூவியை 17mm ஷூட் பண்ணதை ஐமேக்ஸ் தியேட்டர்ல போட்டீங்கன்னா 17mm ஸ்கிரீனுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு ஃபுல் பாடி வியூவை அந்த மூவி உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஐமேக்ஸ் கேமரா எடுத்த மூவியை நீங்க ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு ஃபுல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பக்காவா இருக்கும். இதுவே அந்த நார்மல் தியேட்டர்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுக்குன்னு ஐமேக்ஸ் தியேட்டர்ல ஸ்பெஷல் ப்ரொஜெக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு மூவி பார்க்கும்போது அதுல இருக்க கிளாரிட்டி, கலர் எல்லாமே ஷார்ப் எட்ஜ் எல்லாமே பக்காவா இருக்கும். ஸோ அதனால தான் கிறிஸ்டோபர் நோலன் ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்க்க சொல்றாரு.